அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சிவதனி அகாடமி. எந்த வியர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர் வைக்கும். நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த ஆனுவல் பிளானர் வெளியிட்டிருக்காங்க. டிஆர்பியினுடைய ஆனுவல் பிளானர் வந்திருக்கு. ஆனா நம்ம எதிர்பார்த்தது இருக்கா அப்படின்னா சிலருக்கு அது ஒரு ஏமாற்றமா இருக்கும். ஆனா இது இது வந்து ஃபைனலான ஒரு ஆனுவல் பிளானரே கிடையாது. ஏன்னா டிஆர்பியே சொல்லிட்டாங்க. கீழே நம்ம என்ன கொடுத்துருக்கிறோம்னா இது வந்து இதுல இருக்கிறத நம்ம ரிமூவ் பண்ணவும் செய்யலாம், கூடுதலா ஏதாவது ஆட் பண்ணவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அதனால நம்ம இதை பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இதுல நமக்கு தேவையான ஒரு மூணு எக்ஸாம், அதிகமான பேரால தேடப்படக்கூடியது மூணு எக்ஸாம் இருக்கு. 2 தடவை டெட் எக்ஸாம் நடக்க போகுது. ஒரு பிடி பிஆர்டிஇ அண்ட் அதாவது யூஜிடிஆர்பி பிடி அசிஸ்டன்ட் அண்ட் பிஆர்டிஇ இந்த எக்ஸாம் ஒண்ணு நமக்கு எதிர்பார்த்த மாதிரி இருக்குது. ஆனா இதுவே இந்த ஆனுவல் பிளானர் டேட் படி அறிவிப்பாங்களா அப்படின்னா அதுவுமே கூட சொல்ல முடியாது. ஏதோ ஒரு கடமைக்குன்ற மாதிரி வெளியிட்டு இருக்காங்க டிஆர்பி சைடுல இருந்து. ஏன்னா லாஸ்டா நம்ம அனலைஸ் பண்றப்போ எந்த ஒரு வருஷமும் வெளியிட்டபடி டிஆர்பி அந்த ஆனுவல் பிளான் படி எல்லாம் நடத்தவே இல்லை. ஏன்னா லாஸ்ட் இயர்ல பிஓ எக்ஸாம் நவம்பர்ல நோட்டிபிகேஷன் உடனே இருந்துச்சு, அது வெளியேறவே இல்லை. இப்ப ஆக்சுவலா இப்ப எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் இப்ப வந்து படிச்சுட்டு இருக்க நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கிறீங்க. அதுல வந்து இப்ப எக்ஸாமுக்காக நம்ம படிச்சுக்கணும், அப்ளை பண்ணிட்டு படிச்சுட்டு இருக்கணும். ஆனா அதுக்கான அப்ளிகேஷனே நோட்டிபிகேஷனே விடல. அதனால இந்த ஆனுவல் பிளானரை நம்ம பெருசா நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஓப்பனா சொல்ல போனா. ஏன்னா லாஸ்ட் இயர்ல டெட் எக்ஸாம் அதாவது 2025க்கான ஆனுவல் பிளானர்ல டெட் எக்ஸாம் லிஸ்ட்லயே இல்ல. ஆனா டெட் எக்ஸாம் வந்து நடத்தினாங்க. அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு 3 டெட் நடத்துவோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. அதுபடி பாத்தீங்கன்னா இப்ப 2 டெட்டுக்கு தான் வந்திருக்குது அறிவிப்பு. அதனால நம்ம இந்த ஒரு பிளானர் அப்படின்றது ஒரு ஜஸ்ட் நம்ம பார்த்துறதுதான். இப்ப பிஓ எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கிறவங்க நீங்க படிச்சுக்கிட்டே இருங்க. எப்ப வேணாலும் பிஓ எக்ஸாமுக்கு திடீர்னு அறிவிப்பு வரும். அதே மாதிரிதான் எஸ்ஜிடி எக்ஸாமுக்கும் எப்ப வேணாலும் அறிவிப்பு வரலாம். 2029 வரைக்கும் இந்த புக் தான் இருக்க போகுது. 1 to 5th வேணா இடையில மாறும். அப்ப நம்ம இருக்கிற புக்கை நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம். எப்ப எக்ஸாம் வந்தாலும் தயாரா இருப்போம். இதுதான் சிவதனி அகாடமியினுடைய மெயினான ஒரு அறிவிப்பு. இந்த ஆனுவல் பிளானர் அப்படின்றது இவ்வளவு நாளா கொஞ்சம் படிக்காம ஆனுவல் பிளானர் வரட்டும்ன்றவங்களுக்கு ஒரு பூஸ்ட் அப் பண்ற மாதிரி இருக்கும். டெட் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு அவ்வளவுதான். அதே மாதிரி பிடி பிஆர்டிக்கு படிக்கிறவங்களுக்கு ஒரு படிக்க சொல்லி ஓடுறது தோணும். மற்றபடி இந்த எஸ்ஜிடி படிக்கிறவங்களுக்கும் பிஓக்கு படிக்கிறவங்களுக்கும் ஒரு ஒரு டக்குன்னு ஒரு ஒரு சடனா ஒரு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனா அப்படி கிடையாது. படிச்சுக்கிட்டே இருங்க. பிடிபி பிஓ எக்ஸாமுக்கும் எஸ்ஜிடிக்கும் படிக்கிறவங்க விடாம படிச்சுக்கிட்டே இருங்க. எப்ப நோட்டிபிகேஷன் வந்தாலும் நம்ம எழுதுற தயாரா இருப்போம். சிலபஸ் ஒன்று விட்டாச்சு, அதுபடி நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம். இப்ப சிவதனி அகாடமி சரளே பிஓ எக்ஸாமுக்கு கிளாஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவங்களுக்கு எல்லாம் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா கரெக்டா படிச்சுக்கிட்டே இருப்போம். நம்மளுடைய கிளாஸஸ் கோச்சிங் போய்கிட்டே இருக்கும். எப்ப எக்ஸாம் வந்தாலும் இறங்கி எக்ஸாம் அடிக்க போறோம், அவ்வளவுதான். சரிங்களா? இப்ப என்ன லாஸ்ட் இயர்ல எக்ஸாம் நடக்கும்னு சொல்லி அதை ரிமூவ் பண்ணிருக்காங்க. இப்ப இதுல இல்லாம இருந்து திரும்பவும் கொண்டு வந்து வைக்கலாம். இல்லைன்னா நோட்டிபிகேஷன் எப்ப வேணாலும் வெளிவரலாம். அதனால நம்ம அதுக்கு தயாரா இருப்போம். சரிங்களா? இது எல்லாருமே நம்ம பார்த்திருப்போம். என்னன்னா 2 தடவை டெஸ்ட் நடக்குது. நமக்கு முக்கியமா தேவையானது என்னன்னா இந்த பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டிஇ இது ஒண்ணு மார்ச் மாசம் நோட்டிபிகேஷன் சொல்லியிருக்கிறாங்க, ஜூலைல எக்ஸாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போதைக்கு நிறைய பேருடைய ஒரு எதிர்பார்த்தது இந்த இந்த ஒரு எக்ஸாம். அதுக்கடுத்து டெட் எக்ஸாம் 4வது இருக்குது பாருங்க. மே மாசம் நோட்டிபிகேஷன், ஜூலைல எக்ஸாம். சரிங்களா? அதுக்கடுத்து இன்னொரு டெட் எக்ஸாம் இருக்கு, அக்டோபர் நோட்டிபிகேஷன், டிசம்பர்ல எக்ஸாம். சரிங்களா? இதுதான். அதுக்கப்புறம் நம்ம கீழ இருந்து நம்ம மேல வந்திருக்கணும். ஆக்சுவலா இது என்ன கொடுத்துருக்காங்க அந்த வரியை பாருங்க. There may be addition or deletion to examinations mentioned in the planner. இந்த பிளானர்ல இருக்கிறதுல இருந்து எடுக்கவும் செய்யலாம், கூடுதலா சேர்க்கவும் செய்யலாம் அப்படின்ற ஒரு வார்த்தையை இந்த தடவை மட்டும்தான் ஆனுவல் பிளானர்ல சேர்த்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 2015 அந்த வரிகள்லாம் இல்ல. அதனால நம்ம படிக்கிறவங்க பிஓக்கு படிக்கிறோம்னா பிஓக்கு படிச்சுட்டே இருப்போம், எஸ்ஜிடிக்கு படிக்கிறவங்க எஸ்ஜிடிக்கு படிச்சுட்டே இருப்போம். எப்போ வந்தாலும் நம்ம எழுத போறோம். இப்ப எஸ்ஜிடி எக்ஸாம்னா 1வது இருந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கை வரி வரியா படிச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு நோட்டிபிகேஷன் வந்தாலும் தயாரா இருக்கலாம். இதுதான் என்னுடைய ஒப்பீனியன், சிவதனி அகாடமியினுடைய ஒப்பீனியன் இதுதான். அதனால படிச்சுட்டே இருங்க. இந்த ஆனுவல் பிளானர் இந்த கொஞ்சம் அப்படியே தயங்கி நின்றவங்களுக்கு ஒரு பூஸ்ட் அப், அவ்வளவுதானே தவிர அதாவது அதாவது டிஆர்பி இந்த வருஷம் கொஞ்சம் இந்த இந்த திட்டத்தின்படி செயல்பட போகுதுன்றத டிஆர்பி வெளியிட்டாங்க. நம்ம செயல்பட ஆரம்பிக்கணும், அவ்வளவுதான். என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் விஷயம். அதுக்கப்புறம் இந்த டெட் எக்ஸாமுக்கான ரிசல்ட் எப்ப வேணாலும் வெளிவரும். டெட் எக்ஸாமுக்கான ரிசல்ட் எப்ப வேணாலும் வெளிவரும். இப்ப டெட் எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சு. பேப்பர் 1 பாஸ் பண்ணவங்க எஸ்ஜிடிக்கு படிக்க ஆரம்பிச்சிடலாம். பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்க அடுத்து கண்ணுக்கு நேரம் நிக்குது என்னது பிடிபிஆர்டி எக்ஸாம். சரிங்களா? டெட் எக்ஸாம் பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்க எல்லாத்துக்குமே இந்த வாய்ப்பு கிடைக்குது. இந்த பிடிபிஆர்டியை பொறுத்த வரைக்கும்
அவங்க மேஜர்ல இருந்து மட்டும்தான் 150 கொஸ்டின் வரும். அதுக்கான சிலபஸ் எல்லாமே வெப்சைட்லயே இருக்கு. டிஆர்பி வெப்சைட்லயே இருக்கு. யூஜி டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் தமிழ்னா தமிழ்ல 150 கொஸ்டின் இருக்கும், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்ல 150 கொஸ்டின்ஸ் இருக்கும், மேக்ஸ் அவங்களுக்கு ஃபுல்லாவே ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸ் மட்டுமே 150 கொஸ்டின்ஸ் இருக்கும், சுவாலஜிக்கு தனியா இருக்கும், பாட்னிக்கு தனியா இருக்கும், பிசிக்ஸ் தனியா. இந்த மாதிரி லாஸ்டா வந்து 1200 சம்திங் வேகன்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அடிஷன் பண்ணி பிடி பிஆர்டி இந்த வருஷம் 100% நடக்க இருக்கு. எஸ்ஜிடியும் கண்டிப்பா இந்த வருஷம் நடக்கும். அதே மாதிரி ஒரு தகவல் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இந்த 2013 ஆசிரியர்கள் போராட்டம், அதனால வந்து இந்த நியமன தேர்வு நடக்காது அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. அப்படி பார்த்தோம்னா இந்த பிடி பிஆர்டி சேர்த்திருக்க மாட்டாங்க. நியமன தேர்வு நடத்துற ஒரு நோக்கத்துல தான் டிஆர்பி இருக்கிறாங்க. அதனால பிடி பிஆர்டி அறிவிச்சிருக்கிறதுனால எஸ்ஜிடியும் கண்டிப்பா இந்த வருஷம் எண்ட்லயாவது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால எஸ்ஜிடிக்கு படிக்கிறவங்க படிச்சுட்டே இருங்க. இது வரைக்கும் டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணாதவங்க டெட் எக்ஸாமுக்கு தயாரா இருங்க. 2 டெட் எக்ஸாம் நடக்க இருக்கு. அதே மாதிரி அரசு பள்ளி ஆசிரியர்கள் டெட் பாஸ் பண்ணிருக்கணும் 2 வருஷத்துக்குள்ள அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நீங்க பாஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அதனால அரசு பள்ளி ஆசிரியர்கள் இந்த 2 டெட்டை பயன்படுத்தி இந்த வருஷத்துக்குள்ளே கிளியர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா என்ன தீர்ப்பு வந்தாலும் எப்படி வந்தாலும் நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய வேலையை நம்ம பயம் இல்லாம பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால இந்த டெட் எக்ஸாமுக்கும் சரி, எஸ்ஜிடிக்கும் சரி, பிஓக்கும் சரி, பிடி பிஆர்டிக்கு சரி, சிவதன்யா அகாடமி என்ன செய்ய போகுது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம தொடர்ச்சியா நம்ம கிளாஸஸ் கொடுப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். எந்த வியர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர்வைக்கும். நன்றி, வணக்கம்.